ஹரே கிருஷ்ணா. நாம பார்த்துட்டு வர பகவத்கீதையில 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட விளக்கத்தை பார்க்கறோம். அர்ஜுனன் தன்னுடைய பந்த பாசத்தினால மனம் கலங்கி, இதற்கு என்ன வழி, இதிலேந்து நான் எப்படி வெளிவருவேன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கறதுக்கு பகவான் ஒவ்வொரு பதிலா சொல்லிட்டு வராரு. அர்ஜுனனை படிப்படியா அவனோட மன கலக்கத்திலேருந்து வெளியில கொண்டு வராரு. பகவான் பதில் சொல்றாரு, அர்ஜுனா, யாருக்குமே அவங்கவங்களுக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த அகங்காரத்திற்கு 2 ஆதாரம். ஒன்று அவங்களோட சரீரம், 2வது அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆத்மா. இந்த சரீரமானது எப்பவுமே அழிவை எதிர்நோக்குவது. என்னைக்காயிருந்தாலும் அழிய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆத்மா அழிவில்லாதது. வெவ்வேறு பிறவிகள் எடுத்தாலும் ஆத்மாவிற்கு அழிவில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது அர்ஜுனா, அழிவுள்ள சரீரத்தை நினைச்சு நீ ஏன் துக்கப்படுற? உன்னுடைய பந்துக்களாகவும் எதிரிகளாகவும் இருக்கிற கௌரவர்களோட சரீரம் நீ கொன்னாலும் கொல்லலைனாலும் அழிய போகிறது தானே. ஆனா அவங்களோட ஆத்மாவோ உன்னால அழிக்க முடியாதது. அதனால அழிக்க முடியாத ஆத்மாவினால நீ துக்கப்படுறதுக்கு அவசியமும் இல்லை. ஒரு ஜீவன் இப்போதான் பிறவி எடுக்கல, பல காலமா பிறவி எடுத்துட்டே இருக்கான். அதுக்கு முதலும் முடிவும் என்னாலேயே சொல்ல முடியாது. நானும் நீயும் எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்திருக்கோம். எனக்கு ஞான நிலை இருப்பதனால இந்த அறிவு தெளிவா இருக்கு. இப்படி பல பிறவிகள் எடுக்கிற இந்த ஜீவனுக்கு மற்ற ஆத்மாக்களோட உண்டான பந்தமானது வெவ்வேறு உறவா ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்ந்துகிட்டு தான் வருது. இதனால நீ பிரிவை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம். இந்த பிரிவுங்கிறது ஆத்மாவை ஒரு ஜீவனானவன் தன்னால காண முடியல, உணர முடியலங்கிறதுனால ஏற்படுற ஒரு தவிப்பு. ஆத்மாவை முழுதா உணர்ந்தவனுக்கு பந்தத்தினாலையும் மோகம் ஏற்படுறதில்ல, பிரிவினாலையும் கலக்கம் உண்டாகிறது இல்ல. பிறவி எடுத்த எந்த மனிதனும் 3 பருவங்களை கடக்கிறான். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இப்படி ஒவ்வொரு பருவத்தையும் கடந்து வரும்பொழுது பின்னாடி இழந்த பருவத்தை பத்தி அவன் கலக்கம் அடையறதில்ல. சொல்ல போனா ஒவ்வொரு நிமிஷமும் மனிதனோட பருவ நிலை, தேக நிலை மாறிட்டே தான் இருக்கு. சுவாமி ராம் சுக்குதாஸ் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு கணமும் ஒரு மனிதனோட உடல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. பிறப்பு இறப்புங்கிறது சிறிய அளவுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு சுவாசத்தை உள்ள இழுக்கும் பொழுதும் 10,000 கோடி அணுக்கள் புதுசா பிறக்கின்றது. அதே போல சுவாசத்தை வெளியில விடும் பொழுது 10,000 கோடி அணுக்கள் இறக்கப்படுது. மனிதனோட சித்தமானது 3 வித அவஸ்தைகளை அனுபவிக்கிறது. 3 வித சித்த நிலைகளும் சொல்லலாம். முதலாவது ஜாகிர நிலை, அதாவது விழிப்பு நிலை. 2வது ஸ்வப்ன நிலை, அதாவது தூக்கத்தில் ஏற்படும் கனவு நிலை. 3வது சுஷுப்தி நிலை, அதாவது பேரறிவு நிலை, யோகத்தில் ஏற்படுவது. ஒரு மனிதனோட சித்தமானது இந்த 3 நிலைகள்ல ஏதோ ஒரு நிலையில எப்பொழுதும் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுல ஒரு மனிதனோட நான் அப்படிங்கிற அகங்காரமானது விழிப்பு நிலையில மட்டும்தான் இருக்கு. தூக்கத்திலேயோ யோக நிலையிலேயோ ஒரு மனிதன் நான் இன்னார், இப்பெயர் உடையவன், இத்தொழில் செய்பவன், இப்படிப்பட்ட நண்பர்களையும் பந்துக்களையும் உடையவன், இது மாதிரியான அடையாளங்களை விழிப்பு நிலையை தவிர தூக்கத்திலேயோ பேரறிவு நிலையிலோ அவன் கொள்வதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பேரறிவு நிலையிலோ தூக்க நிலைகளிலோ மனிதனுக்கு கண், காது இப்படிப்பட்ட பஞ்ச இந்திரியங்கள் செயலில்லாம இருக்கு. எப்போ ஒரு மனிதன் தூக்கத்திலேந்து விழிச்சுக்கிறானோ உடனேயே மனிதனோட புத்தியில் அடையாளமாக இந்த 5 இந்திரியங்களும் வந்து ஒட்டி கொள்கின்றன. ஒரு மனிதனுக்கு விழிப்பு நிலையில இந்த பஞ்ச இந்திரியங்களும் தன்னுடைய பிறப்பிலேந்து ஏற்பட்ட அனுபவங்கள்னாலையும் பூர்வ ஜென்ம வாசனைகள்னாலையும் ஏற்படுற ஒரு விதமான சுய அடையாளத்தினாலையும் இது 2ம் சேர்ந்து அகங்காரம்ங்கிற ஒரு குறுகிய சித்த நிலையிலேயே எப்பொழுதும் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பிறவியில இந்த ஆத்மா கொண்டுள்ள இந்த தேகமே நான், இந்த படிப்பாளி நான், இந்த சாதனையாளன் நான், இந்த பந்துக்களை உடையவன் நான், இந்த கஷ்டங்களை உடையவன் நான், இந்த சுகத்தை அனுபவிப்பவன் நான், இப்படி நான்கிற அந்த பரிமாணங்கள் வளர்ந்துகிட்டே வருது. சரி, இந்த குறுகிய அகங்கார நிலையை விட்டு
பேரறிவு நிலைய ஒரு மனிதன் எப்படி அடைய முடியும்? எவ்வாறு என்றால், ஒரு பூ மொட்டானது தகுந்த சூழ்நிலையினாலையும் அதோட முயற்சியினாலையும் எப்படி மலர் ஆகிறதோ அதுபோல மனிதனும் தன் முயற்சியினால எப்படி ஒரு மலரானது ஒவ்வொரு இதழாக விரிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு பற்றாக மனிதன் வைராகியத்தோட சேர்ந்து துறந்துகிட்டே வரணும். போகங்கள்னு ஒரு இதழ், மோகங்கள்ங்கிற ஒரு இதழ், தாபங்கள்ங்கிற ஒரு இதழ், கோபங்கள், இப்படி பலவிதமான பற்றுகளை ஒவ்வொன்னா மனிதன் தன்கிட்ட கண்டுபிடிச்சு அதை துறந்துகிட்டே வரணும். இப்படி பற்றுகளை துறந்துட்டு வந்து ஞான நிலைய அடைய விரும்பும் ஒரு மனிதன் தன்னை வழிமாறி போகாம காத்து கொள்வதற்காக சாதுக்கள், மகான்கள், கோவில்கள், க்ஷேத்திரங்கள் இந்த மாதிரியான சங்கத்தோட தன்னை இணைச்சுக்கிட்டே வரணும். இப்படி முழுசா மலர்ந்த ஒரு பூவை வண்டானது எப்படி காய் ஆக்குகிறதோ அதுபோல தக்க சமயத்துல ஒரு குருநாதர் தோன்றி அந்த வைராகியமும் பக்குவமும் அடைந்த மனிதனை சரியான பாதையில வழிகாட்டவும் கை தூக்கவும் வந்து சேர்ந்து அவனை அனுகிரகித்து யோகியாக ஆக்குகிறார். இப்படி மலர் வண்டினால் காயாகிறது போல மனிதன் ஒரு குரு அனுகிரகத்தினால யோகி ஆகிறான். இப்படி யோகியானவன் வாழ்நாள் முழுக்கவும் விடாத யோக அபியாசமும் குருநாதர் வழிகாட்டியபடி தியான பயிற்சிகளும் செஞ்சுட்டு வர ஒரு கட்டத்துல கடவுளோட பேரருள்னால அவனுக்கு ஞான நிலை சித்தியாகிறது. இப்படி ஒரு நிலையை அடைவதே மனித பிறவியின் பயன். பந்த பாசங்கள்ல உழல்றதோ பணம் பொருள்களை சேர்ப்பதோ இந்த மனித பிறவியோட அர்த்தம் இல்லை. ஆனா இப்படி ஒரு பாதையில செல்ல முடிவெடுத்த பின் நமக்கு தடையாயிருப்பது என்ன? எல்லாரும் யோகிகளா ஆகாம பாதி வழியிலேயே பின்வாங்குவதற்கு காரணம் என்ன? அதுக்கு முக்கியமா 2 காரணம். நாம பந்தங்களுக்கு நடுவுலையே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பந்தங்கள் காட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு சுற்றுப்புறமும் இந்த பந்தங்கள்னால ஏற்படும் பலவிதமான உணர்ச்சிகள்னால மனநிலை மாறிக்கொண்டே இருப்பதும் தான் இதுக்கு தடையா இருக்கு. சரி, இந்த சம்சார பந்தத்துக்கு நடுவுல தானே நாம வாழ்ந்தாகணும். எல்லாரும் துறவரம் ஏற்றுக்கிட்டு காசிக்கு போக முடியாதே. இந்த பந்தத்துக்கு நடுவுல இருந்து இந்த பந்தத்தை எப்படி தாண்டறது? பகவான் சொல்றார், அர்ஜுனா, நீ கொண்டுள்ள இந்த மயக்க கலக்க நிலை நிரந்தரமானது அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் ஏற்படுற மன ஏற்ற தாழ்வுகளும் நிலையானது அல்ல. அது மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி சூடா காய்ச்சிய பால் கொஞ்ச நேரத்துல நெருப்பை விட்டு விலகின உடனே ஆறி போய் விடுகிறதோ அதுபோல மனிதனின் சித்தமும் தன் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்படி யோக நிலையை அடைய விரும்புகிற ஒரு மனிதனானவன் தன் பஞ்ச இந்திரியங்கள் மூலமா காணப்படும் பொருட்கள், கேட்கும் செய்திகள், நுகரும் உணர்வுகள், இப்படிப்பட்ட விஷயங்களினால சலனங்களோ சஞ்சலங்களோ அடையாத மாதிரி அமைதியா தன்னுடைய மன மாற்றத்தை கவனிச்சுக்கிட்டே வந்து அந்த விதமான சலனங்கள் நம்மள அடியோடு சாட்சி போடாத மாதிரி மனதுல அந்த சஞ்சலங்களுக்கும் சலனங்களுக்கும் சக்தி இல்லாம செய்யணும். இப்படி மனசுல ஏற்படுற ஏற்றத்தாழ்வையும் சலனங்களையும் மீண்டும் மீண்டும் கவனமா தியானித்து அடக்கி கொண்டே வருபவன் ஜிதேந்திரியனாக யோகியாக ஆகிறான். இப்படி அர்ஜுனனுக்கு விவரிச்சுட்டு வர கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனன் இடைமறித்து கேட்கறான், கிருஷ்ணா, நீ சொல்ற இப்படிப்பட்ட ஜிதேந்திரியனோட நிலை என்ன? அவனுக்கு இதனால ஏற்படுற லாபம் என்ன? அவனுடைய மன உயர்வு எப்படிப்பட்டது? இத கேட்ட பகவான் மேலும் அவனுக்கு படிப்படியா விளக்க ஆரம்பிக்கிறாரு. அத அடுத்த பதிவுல பார்ப்போம்.